கோவையில் பல் மருத்துவ படிப்பிற்கு 2 கோடி ரூபாய் வரை பெற்று ஏமாற்றியதாக தனியார் கல்லூரி மீது ஈரான் நாட்டு மாணவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் முன்வைத்தனர். கோவை திருச்சி சாலையில் கண்ணம்பாளையம் பகுதியில் RVS கல்வி குழுமங்களுக்கு சொந்தமான பல் மருத்துவ கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரி மீது ஈரான் நாட்டு மாணவர்கள் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். அதில் பல் மருத்துவ படிப்பிற்காக கல்லூரி நிர்வாகம் தங்களிடம் 2 கோடி ரூபாய் வரை பெற்றுக் கொண்டதாகவும், ஆனால் தற்போது நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் மட்டுமே கல்லூரியில் சேர முடியும் என கூறி தமிழ்நாடு MGR மருத்துவ பல்கலைக்கழகம் தங்களை நீக்கியதாகவும் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தங்களது பணத்தை திரும்ப தருமாறு கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டதற்கு பணத்தை திரும்ப தராமல் இழுத்தடிப்பதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளனர். மாணவர்களிடம் ஏமாற்றி பணம் பெற்ற கல்லூரி நிர்வாகத்தின் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும், தாங்கள் செலுத்திய கட்டணத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக தாய் மகன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டார். கொல்லிமலை குண்டூர் நாடு அடுத்த கேலூர்பட்டியை சேர்ந்தவர் விவசாயி அன்புராஜ். இவருக்கும் இவரது மனைவிக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கணவன் அன்புராஜ் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்ட நிலையில் மனமுடைந்த மனைவி சரோஜா மகனுடன் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த வாழவந்திநாடு போலீசார் பிரேதத்தை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். எண்ணூர் கடலில் எண்ணெய் படலத்தால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்காததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் மீனவ பெண்கள் காசிமேடு மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2 கப்பல்கள் மோதிய விபத்தில் கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதால் தமிழக அரசு நிவாரணத் தொகையாக 5000 ரூபாய் வழங்கியது. ஆனால் 6 மாத காலமாகியும் 5000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்காமல் மீன்வளத்துறை தவறிவிட்டதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை கண்டித்து CPM சார்பில் மீனவ பெண்கள் காசிமேடு மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறைந்த நகைச்சுவை நடிகர் கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு நாகர்கோவிலில் மணி மண்டபம் அமைப்பது தொடர்பாக வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வலியுறுத்த உள்ளதாக காங்கேயம் MLA தனியரசு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கலைவாணர் NS கிருஷ்ணன் வாழ்ந்த வீட்டினை பார்வையிட்ட தனியரசு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மறைந்த NSKயின் குடும்பம் தற்போது பொருளாதாரத்தில் பின்தங்கி வறுமையில் வாடிக்கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்தார். மேலும் NSK கிருஷ்ணனின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு போதிய நிதி உதவி வழங்கி ஒருவருக்கு அரசு பணியும் வழங்கிட வேண்டும் என்றும் தனியரசு வேண்டுகோள் விடுத்தார். NSKயின் புகழை பரப்பும் வகையில் நாகர்கோவிலில் மணி மண்டபம் அமைக்க வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சரிடம் வலியுறுத்தப் போவதாகவும் தனியரசு கூறினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மின்கம்பத்தில் பழுது பார்த்துக் கொண்டிருந்த ஊழியர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ராசிபுரம் அடுத்த குருசாமி பாளையத்தை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் மின் உதவியாளராக கடந்த 7 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தார். குறுக்கபுரம் பேருந்து நிலையத்தில் உள்ள மின்கம்பத்தில் ஏறி அவர் பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் செல்வகுமார் படுகாயமடைந்து கீழே விழுந்தார். அருகில் உள்ளவர்கள் செல்வகுமாரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செல்வகுமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் குடிநீர் மோட்டார்களை பறிமுதல் செய்ய வந்த நகராட்சி அதிகாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டியில் உள்ள பல்வேறு வார்டுகளில் குடிநீர் விநியோகத்தின் போது மின் மோட்டார் பொருத்தி தண்ணீர் பிடிப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஆய்வு செய்த நகராட்சி அதிகாரிகள் மின் மோட்டார் பயன்படுத்திய குடிநீர் பிடித்த மின் மோட்டார்களை பறிமுதல் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நகராட்சி அதிகாரிகளை சிறைப்பிடித்தனர். மேலும் மாதத்திற்கு ஒருமுறை 1 மணி நேரம் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும், இதில் மின் மோட்டார் பயன்படுத்தும் போது கூடுதலாக 3 குடங்கள் தண்ணீர் கிடைப்பதாக கூறினர். தகவல் அறிந்த நகராட்சி ஆணையர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது முறையாக குடிநீர் வழங்கப்படும் என உறுதி கூறியதால் அதிகாரிகளை பொதுமக்கள் விடுவித்தனர். NLC ஒப்பந்த பணியாளர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி நெய்வேலியில் சுரங்க நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLCயில் முதலாவது சுரங்க ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நாட்கள் 26 இருந்து 19 குறைக்கப்பட்டது.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 12ஆம் தேதி முதல் ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 14ஆம் நாள் போராட்டத்தில் NLC ஒப்பந்த பணியாளர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி சுரங்க நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொழிற்சங்க தலைவர்களை மட்டும் உள்ளே செல்ல போலீசார் அனுமதித்தனர். இதனால் இரண்டு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையின் மேல் பாலத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலால் கட்டுமானத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கட்டுமான பொறியாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட சாத்தனூர் அணை திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியின் விவசாய பாசனம் மற்றும் குடிநீர் போன்றவைகளுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து ஆர்வமுடன் பார்வையிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் சாத்தனூர் அணையின் தரைப்பகுதியில் பல்வேறு இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இவற்றை அதிகாரிகள் தாரை கொண்டு தற்காலிகமாக அடைத்துள்ளனர். ஆனால் இது நிரந்தர தீர்வு அல்ல எனவும் விரைவாக விரிசல் உள்ள இடங்களை அகற்றிவிட்டு ISI ப்ராஜெக்ட் கோடு வைத்து சரி செய்தால் மட்டுமே விரிசல் மேலும் பரவாமல் தடுக்கலாம் எனவும் கட்டுமான பொறியாளர்கள் கருத்து கூறியுள்ளனர். இந்த பணியை விரைந்து முடித்தால் பாலத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர். பவானி அருகே கார் ஓட்டுநர் ஒருவரை கொலை செய்துவிட்டு தலைமறைவான அவரது மனைவியை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கார் ஓட்டுநரான குமார் என்பவர் கடந்த மாதம் சங்கமம் வீதியில் தனது மனைவி வளர்மதியுடன் குடியேறினார். குமாருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்ததாக தெரிகிறது. அதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வீட்டிற்கு குடிபோதையில் வந்த குமார் மனைவியிடம் தகராறு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வளர்மதி மரக்கட்டையால் குமாரை தலையில் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து வளர்மதி தலைமறைவானார். இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள வளர்மதியை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள போர்வெல் இயந்திரங்கள் தயாரிக்கும் ஆலையை நமீபியா நாட்டின் முன்னாள் அதிபர் போஹம்பா பார்வையிட்டார். நமீபியா நாட்டில் தற்போது தண்ணீர் பிரச்சினை நிலவி வருகிறது. நிலத்தடி நீர் பல 100 அடி ஆழத்திற்கு சென்று விட்டதால் போர்வெல் மூலம் தண்ணீர் எடுக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து போர்வெல் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் போர்வெல் இயந்திரங்களை வாங்குவதற்காகவும் நமீபியா நாட்டின் முன்னாள் அதிபர் போஹம்பா மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் ஈரோடு வந்தனர். அவர்கள் பெருந்துறையை அடுத்துள்ள சிப்காட் பொருளாதார மண்டலத்தில் செயல்பட்டு வரும் போர்வெல் இயந்திரங்கள் தயாரிக்கும் ஆலையை பார்வையிட்டனர். பின்னர் அவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் தெரிந்து கொண்டனர். நமீபியாவில் போர்வெல் தொழில்நுட்பம் மூலம் தண்ணீர் எடுத்து விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இயங்கி வரும் தனியார் அட்டை ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாத்தூர் அருகே உள்ள வெம்பக்கோட்டை கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் அட்டை கம்பெனியால் சுற்று வட்டார பகுதிகளில் குடிநீர் மற்றும் காற்று மாசுபடுவதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் மிகவும் பாதிக்கப்பட்டு குடிக்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமாக உள்ளதாகவும் நச்சு புகை கலந்த காற்றை சுவாசிப்பதால் பல்வேறு தொற்று நோய்கள் பரவுவதாகவும் கிராமத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அட்டை கம்பெனியை நிரந்தரமாக மூட வேண்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அட்டை கம்பெனியை நிரந்தரமாக மூடும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். தருமபுரி மாவட்டத்தில் ஏரி குளங்களில் உள்ள வண்டல் மண்ணை எடுத்து செங்கல் சூளைகளுக்கு விற்பனை செய்வதாக விவசாயிகள் புகார் கூறினர். தமிழகம் முழுவதும் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து ஏரி குளங்களில் உள்ள வண்டல் மண்ணை இலவசமாக எடுத்துக்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 அணைகள், 69 ஏரிகள் மற்றும் 488 குளங்களில் இருந்து விவசாயிகள் வண்டல் மண் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் பைசு அள்ளி ஏரி, சோழவராயன் ஏரி உள்ளிட்ட பல ஏரிகளில் இருந்து இரவு நேரத்தில் அள்ளப்படும் வண்டல் மண்ணை செங்கல் சூளைகளுக்கு விற்பனை செய்வதாக விவசாயிகள் புகார் கூறினர். 1 யூனிட் வண்டல் மண் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் மண் விற்பனையை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் கமலாம்பாள் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் தியாகராஜர் கோயிலின் ஆழித்தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேராக கருதப்படுகிறது.
ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் தியாகராஜர் சமேத கமலாம்பாளுக்கு விழா எடுப்பது வழக்கம். அதன்படி ஆடி மாதம் துவங்கியது முதல் கமலாம்பாளுக்கு சிறப்பு விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. ஆடிப்பூரத்தை ஒட்டி இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான கமலாம்பாள் தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது அலங்கரிக்கப்பட்ட தேரில் கமலாம்பாள் எழுந்தருளி 4 வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உடனடியாக பணிகள் வழங்கிட வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாட்கள் வேலையை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும், பணியாளர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட கூலி பாக்கியினை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தனித்தனியாக மனு கொடுத்தனர். இந்த மனுக்களை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பெரியகுளம் அருகே உள்ள மருதமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள நிலங்களில் வாழை, கரும்பு, கடலை, பூச்செடி, மக்காச்சோளம் உள்ளிட்டவை பயிரிடப்பட்டுள்ளன. இங்கு காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து வேளாண் பொருட்களை சேதப்படுத்துவதால் கடும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை கூறினர். இந்நிலையில் தங்கள் பாதுகாப்பிற்கு தோட்டங்களில் நாய் வளர்த்து வருகின்றனர். ஆனால் நாய்களை வைத்து வன விலங்குகளை வேட்டையாடுவதாக கூறி வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த மலையோரங்களில் வேலி அல்லது தடுப்பு சுவர்கள் அமைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மந்தவெளியில் அடுத்தடுத்து 5 இடங்களில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மந்தவெளி நகரின் 3வது தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் சௌரி ராஜன் என்பவர் 3 மாதங்களுக்கு முன்பு குடும்பத்தோடு அமெரிக்கா சென்றுள்ளார். அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் சகேதன் என்பவரும் 2 வாரங்களுக்கு முன்பு குடும்பத்தோடு அமெரிக்கா சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த ஜூலை 19ஆம் தேதி இருவரின் வீடுகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். மேலும் இதே பகுதியில் இருந்த வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட 3 இடங்களில் பூட்டை உடைத்தும் மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட 2 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி மத்திய மாநில அரசுகளை கல்லால் அடித்து விரட்டுவது போன்ற நூதன போராட்டம் நெடுவாசலில் நடத்தப்பட்டது. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பணத்தை இலையில் வைத்து உண்பது, தரையில் உருள்வது, அரசு மரத்து பிள்ளையாரிடம் மனு கொடுப்பது போன்ற பல்வேறு நூதன போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். 105வது நாளான நேற்று மத்திய மாநில அரசுகளை கல்லால் அடித்து விரட்டுவது போன்ற நூதன போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் முழக்கம் எழுப்பப்பட்டன. கோவை அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண் கழுத்து அறுக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியை சேர்ந்த ரேவதி என்பவர் விஜயராஜ் என்பவரை திருமணம் செய்து கணவருடன் ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் 2 குழந்தைகளோடு வசித்து வந்துள்ளார். குடும்ப பிரச்சனை காரணமாக விஜயராஜை பிரிந்த ரேவதி அரிசிப்பாளையம் பகுதியில் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ரேவதியின் வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் மதுக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை அருகே 20 வருடங்களாக கிராம மக்களால் வளர்க்கப்பட்ட கோயில் காளை ஒன்று உயிரிழந்ததை அடுத்து அதற்கு இன்று மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. சிவகங்கை அருகே பெருமாள்பட்டி கிராமத்தில் ஐயனார் கோயில் உள்ளது. இக்கோயிலுக்கு சொந்தமான காளை ஒன்று கடந்த 20 வருடங்களாக கிராம மக்களால் வளர்க்கப்பட்டு வந்தது. சிவகங்கை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை குவித்து வந்த இந்த காளையை பெருமாள்பட்டி கிராம மக்கள் தெய்வமாக வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு காளை உயிரிழந்தது. இதையடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து இறந்த காளைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வழிபட்டனர். பின்னர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஐயனார் கோயிலின் அருகிலேயே காளைக்கு இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை படமாக வைக்க வேண்டுமென வலியுறுத்தி சேலம் மாவட்ட இளைஞர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஸ்ரீரங்கனூர் கிராமத்தை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுய தொழில் செய்யும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து அக்னி 2020 என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை பாடமாக்க கோரி 14 பேர் கொண்ட குழுவினர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீரங்கனூரில் இருந்து கடந்த 23ஆம் தேதி பயணம் துவக்கிய அவர்கள் அப்துல் கலாமின் நினைவிடத்தில் வரும் 27ஆம் தேதி நிறைவு செய்ய உள்ளனர். இதற்கிடையே அக்குழுவினர் செல்லும் வழியில் மரக்கன்றுகளை நட்டுச் செல்கின்றனர். தமிழக அரசு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் மாற்றம் செய்துள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இதை கண்டித்து வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வாகன பேரணி நடத்தப்படும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் பவானி ஆற்றில் இருந்து கிடைக்கும் உபரி நீர் மூலம் செயல்படுத்தப்படும் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் நடைமுறைப்படுத்த அரசு முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள திட்டத்தின்படி குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்வதோடு திட்டத்தை காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து துவங்குவதாகவும் அரசு அறிவித்துள்ளது. இதற்கு விவசாயிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது காரணமாக காரமடை பகுதியில் விவசாயிகளின் சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடை பகுதிகள் பலன் பெறும் வகையில் மீண்டும் இத்திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கும் வாகன பேரணி நடத்துவது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பன்ருட்டி அருகே கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பொறியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நடைபெறும் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னையை சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்தை சேர்ந்த பொறியாளர்கள் 4 பேர் காரில் சென்றனர். பன்ருட்டி அருகே பணிக்கன் குப்பம் பகுதியில் கார் சென்றபோது எதிரே வந்த அரசு பேருந்து மீது கார் மோதியது. இதில் காரில் பயணம் செய்த சென்னை பெருங்களத்தூரை சேர்ந்த சண்முக கணேஷ் என்ற பொறியாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரில் இருந்த மற்ற 3 படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சங்கரன் கோவிலில் சாப்பிட்ட பானிபூரிக்கு பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கடையை சூறையாடியதுடன் வெளிமாநில இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரை சேர்ந்த கபில் என்பவர் பானிபூரி கடை வைத்திருந்தார். இவரது பானிபூரி கடைக்கு நேற்று இரவு வந்த அதே பகுதியை சேர்ந்த 3 இளைஞர்கள் கபிலிடம் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட கபிலை 3 இளைஞர்களும் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சேலம் அடுத்துள்ள மேட்டூரில் கூலி தொழிலாளியின் 6 வயது மகன் மர்ம காய்ச்சல் பாதிப்பால் நேற்று உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்தவர் நாகராஜன். கூலி தொழிலாளியான இவருக்கு 2 மகன்கள் 1 மகள் உள்ளனர். இந்நிலையில் முதல் மகன் நேசிகனுக்கு கடந்த 1 வாரமாக காய்ச்சல் இருந்து வருகிறது. மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உரிய மருத்துவ சிகிச்சை இல்லாததால் சிறுவனுக்கு காய்ச்சல் தீவிரமடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து உயர் சிகிச்சைக்காக நேற்று சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் நேசிகன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த உயிரிழப்புக்கு அப்பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேடும் உரிய மருத்துவ வசதிகள் இல்லாததுமே காரணம் எனவும் அதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு வண்ண வண்ண வாசனை மலர்களினால் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்தனர். இந்த கோயிலில் ஆடி மாதத்தில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் ஆடி திருவிழா அடுத்த வாரம் வருவதையொட்டி நேற்று அம்மனுக்கு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் ஆயிரக்கணக்கான கிலோ எடையுள்ள அரளி, சாமந்தி, ரோஜா உள்ளிட்ட ஏராளமான வாசனை பூக்களை ஊர்வலமாக எடுத்து சென்று அம்மனுக்கு பூஜித்து வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி வனத்துறை சோதனை சாவடியில் காரில் 7 தோட்டாக்களுடன் சிக்கிய 5 கேரள இளைஞர்களை கூடலூர் காவல்துறையினர் கைது செய்தனர். கூடலூர் அடுத்துள்ள ஓவேலி சாலையில் வனத்துறை சோதனை சாவடி உள்ளது. இந்த பகுதிக்கு வந்த கார் ஒன்றை சோதனையிட்ட போது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 தோட்டாக்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து காரில் இருந்த 5 பேரை கைது செய்து கூடலூர் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
முதல்கட்ட விசாரணையில் இவர்கள் கேரள மாநிலம் கருவாடன்குன்னு கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் எதற்காக காட்டு விலங்குகளை வேட்டையாட வந்துள்ளார்களா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கும்பகோணத்தில் சாமி சிலைகளை கடத்திச் சென்ற 8 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் சாமி சிலைகள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. காரில் இருந்த 3 சாமி சிலைகள் மீட்கப்பட்டு கடத்தலில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதையடுத்து அவர்களை அரியலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி மகாலட்சுமி முன் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அப்போது அவர்களை 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றனர் காவல்துறையினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அருகே உள்ள புத்தூர் வயல் ஆதிவாசி கிராமத்திற்குள் ஆற்று வெள்ளம் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கூடலூர் பகுதிகளில் கடந்த வாரம் கனமழைக்கு தொரப்பள்ளி ஒட்டிய ஆதிவாசி கிராமத்திற்குள் ஆற்று வெள்ளம் புகுந்ததால் அப்பகுதியில் வசித்தவர்களை அங்குள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். தற்சமயம் மழை நின்ற போதும் இதுவரை இப்பகுதியை காண அரசு அதிகாரிகள் வரவில்லை எனவும் ஆற்று வெள்ளமும் இதுவரை வடியாத நிலையிலேயே உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தாங்கள் வசிக்கும் பகுதியில் சுற்றியுள்ள ஆற்றில் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் மாற்று இடத்தில் குடியிருப்பு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் ஆடிட்டர் வீட்டின் பூட்டை உடைத்து 16 சவரன் நகை 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் வடுகபாளையம் புதூரில் ஆடிட்டர் பழனிசாமி என்பவர் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன் இவர்கள் குடும்பத்துடன் பெருந்துறை அருகே கோயிலுக்கு சென்றனர். பின்னர் நேற்று முன்தினம் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 16 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதேபோல் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் சாந்தி என்பவரது வீட்டில் இருந்த 25 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் பாபு ரவிச்சந்திரனை பணியிடை நீக்கம் செய்து வேலூர் சரக டிஐஜி வனிதா உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் லத்தேரி அடுத்த பள்ளிக்கொல்லை பகுதியைச் சேர்ந்தவர் சம்பத். இவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க லத்தேரி காவல் ஆய்வாளர் பாபு ரவிச்சந்திரன் 8000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பத் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய பணத்தை ஆய்வாளர் பாபு ரவிச்சந்திரனிடம் சம்பத் வழங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதைத் தொடர்ந்து லஞ்சம் பெற்ற புகாரில் கைதான பாபு ரவிச்சந்திரனை பணியிடை நீக்கம் செய்து வேலூர் சரக டிஐஜி வனிதா உத்தரவிட்டார்.